திருச்சிற்றம்பலம். ஸ்ரீ பரஞ்சோதி முனிவர் அருளிய திருவிளையாடல் புராணம் பாகம் 293. திரு ஆலவாய் காண்டம் வாதவூரடிகளுக்கு உபதேசித்த படலம் பகுதி 36. திரு வாதவூரடிகள் பெருமான் திருப்பெருந்துறை திருத்தலத்திற்கு உள்ளே அங்கே ஒரு பூங்கா, அதன் நடுவிலே ஒரு அழகிய குருந்த மரம், அதன் அடியிலே பரமசிவனார் பரமாச்சாரிய திருக்கோலம் கொண்டு தம் சீடர்களோடு எழுந்தருளியிருக்கின்ற அந்த சோலைக்கு மிக சமீபத்திலே திரு வாதவூரடிகள் செல்கின்றார். அப்போது அந்த பூஞ்சோலையிலே சிவாகமங்களினுடைய சப்தம் ஒலிக்கின்றது. அதனை நம் திரு வாதவூரடிகள் பெருமான் கேட்கின்றார். மாதவர் மிகும் பதி புகுந்துளி மருங்கே நாதன் உரை தண்டலையின் நன்கு புனை தொண்டர் ஓது ஒரு சிவாகம ஒலிப்பொலிவு கேளா யாது இஃது அறிந்து உரைமின் ஏவலர்கள் என்றார். மாதர் மிகும் பதி புகுந்துளி திரு வாதவூரடிகள் பெரிய தபோதனர்கள் மிகுதியாக இருக்கும் அந்த திருப்பதியின் கண்ணே சென்றருளிய போது பக்கத்தை பரமாச்சாரிய சுவாமிகள் வீற்றிருக்கும் பூஞ்சோலையிலே 8 வகை பக்திகளை உடைய திருத்தொண்டர்கள், சிவ திருத்தொண்டர்கள் ஓதுகின்ற சிவாகமத்தினது சிறந்த ஒலியை கேட்கின்றார். 8 வகை பக்தி என்று இங்கே குறிப்பிடப்படுவது அது ஸ்ரீமத் உமாபதி சிவாச்சாரிய சுவாமிகள் அருளிய திருத்தொண்டர் புராண சாரத்திலே இதன் விளக்கம் அமைந்திருக்கின்றது. ஸ்ரீமத் உமாபதி சிவாச்சாரிய சுவாமிகள் அருளிய திருத்தொண்டர் புராண சாரத்தில் பத்தராய் பணிவார் தன்மைகளை எடுத்துரைக்கின்ற திருப்பாடு. அதிலே 8 வகை பக்திகளை ஸ்ரீமத் உமாபதி சிவாச்சாரிய சுவாமிகள் விளக்குகின்றார். தொண்டர் அடித்தொழல், பூசை தொழில் மகிழ்தல், அழகார் துளங்கிய அர்ச்சனை புரிதல், தொகுதி நியமங்கள் கொண்ட பணி திருவடிக்கே கொடுத்தல், ஈசன் குணமருவும் அருங்கதையை குலவி கேட்டு மண்டி விழி துளும்பல், மயிர் சிலும்பல், உன்னல், மருவு திருப்பணி காட்டி வருப வாங்கி உண்டி கொளாது ஒழிதல் என இவை ஓர் 8ம் உடையார் அவர் பக்தர் என உரைத்துள்ளாரே என்பது திருப்பாடல். சிவன் அடியார்களினுடைய செய்கைகள் பக்தி வகைகள் 8. அவை சிவன் அடியார்களை தொழுதல், சிவபூஜைதனை கண்டு மகிழ்தல், சிவார்ச்சனை புரிதல், சிவபெருமானுக்கே நியம தொண்டுகள் புரிதல், சிவச்சரிதங்களை கேட்டல், சிவபெருமானை தியானித்து மெய் மயிர் சிலிர்ப்ப கண்ணீர் வார்தல், நின்றாலும் இருந்தாலும் கிடந்தாலும் நடந்தாலும் மென்றாலும் துயின்றாலும் விழித்தாலும் இமைத்தாலும் எப்போதும் சிவனடியே சிந்தித்து நிற்றல், திருப்பணிகள் செய்தற்கு பொருள் பெறின் அவற்றை பிறர் போல் உண்டு ஒழியாது அப்பொருள் முழுவதும் கொண்டு திருப்பணிகள் செய்தல், இந்த 8ம் பக்தராய் பணிவார்கள் தம் செயல்களாம் என்று ஸ்ரீமத் உமாபதி சிவாச்சாரிய சுவாமிகள் அருளுகின்றார்கள். அப்படி 8 வகை பக்திகளை உடைய திருத்தொண்டர்கள் ஓதுகின்ற சிவாகமத்தின் சிறந்த ஒலி அந்த பூங்காவனத்திலே பூஞ்சோலையிலே கேட்கின்றது. திரு வாதவூரடிகள் பெருமான் தம் ஏவலாளர்களை அழைத்து இந்த ஒலி என்ன என்று தெரிந்து கொண்டு வாருங்கள் என்று பணித்து அருளினார். அடுத்த திருப்பாடல். சென்றவர்கள் வந்து சிவபக்தர் பலர் சூழ கொன்றை முடி வைத்த குணவெற்பை நிகர் ஒப்பார் நின்றதோர் குருந்தமர நீழலில் இருந்தா என்றலும் மகிழ்ந்தனர் இனி பிறவியில்லார். திரு வாதவூரடிகள் பெருமான் முதன் மந்திரி, எனவே தம்முடைய ஏவலாளர்களை அங்கே என்ன ஒலிக்கின்றது என்று பார்த்து வாருங்கள் என்று அனுப்புகின்றார். அந்த ஏவலாளர்கள் உடனே போய் அந்த பூஞ்சோலையிலே இருக்கின்ற காட்சியை பார்த்து மீண்டும் வந்து திரு வாதவூரடிகள் பெருமானிடம் விண்ணப்பிக்கின்றனர். அந்த பூஞ்சோலையிலே சிவன் அடியார்கள் பலர் சூழ்ந்து சேவிக்க கொன்றை மாளிகையை திருமுடியிலே தரித்த குணமலையாகிய சிவபெருமானை போன்ற ஒரு சிவ யோகியார் அப்பூஞ்சோலையின் நடுவே நிற்கின்ற ஒரு குருந்தமர நீழலிலே வீற்றிருக்கின்றார்
என்று விண்ணப்பம் செய்கின்றார்கள் ஏவலாளர்கள். இந்த சொற்களை கேட்டு இனி பிறவாத திருவாதவூரடிகள் இந்த ஏவலாளர்கள் இவ்வாறு சொல்லி முடிப்பதற்கு முன்பே பரமானந்த நிலை அடைந்தார். ஏவலாளர்கள் சொல்லும் சொற்கள் முழுவதும் தம் செவிக்கு வந்து சேர்வதற்கு முன்னரே பரமானந்த நிலை அடைந்தார் திருவாதவூரடிகள் பெருமான். அந்த மகிழ்ச்சியின் பின்னரே ஏவலாளர்கள் கூறுவது முழுவதையும் கேட்டு அறிந்தார், மகிழ்ந்தார். எனவே குருந்தமர நீழலிலே சிவயோகியார் ஒருவர் இருக்க, அவரை சூழ்ந்து நிற்கின்ற சிவபக்தர்கள் எழுப்புகின்ற சிவாகமங்களின் ஒலியே அது என்று இந்த ஏவலாளர்கள் கூறுகின்றார்கள். அடுத்த திருப்பாடல் ஏவலர் உரைத்த மொழி கேட்டு அரணை எய்தும் ஆவலொடு காவினை அணைந்து அகமலர்ந்து மேவிய மணிச்சிவிகை விட்டு இனிது எழிந்தே தேவர் பரவும் பரமர் தெய்வ சபை கண்டார். ஏவலாளர்கள் கூறிய வார்த்தையை திருவாதவூரடிகள் முழுவதும் கேட்டு பக்குவ ஆன்மாக்களது பாசத்தை அரிக்கும் ஹரன் சிவபெருமானை அடைய வேண்டும் என்ற பேர் ஆவலோடு அந்த பூஞ்சோலையை அடைந்து மனம் மகிழ்ந்து தாம் ஏறி வந்த அந்த முத்துச் சிவிகையிலிருந்து மிக வேகமாக கீழே இறங்கி அங்கே பூஞ்சோலையிலே இருக்கின்ற அந்த தெய்வ சபையை காண்கின்றார். ஹரி பிரம்ம இந்திராதி தேவர்களும் வழிபடும் பரமாச்சாரியாரது தெய்வத்தன்மை பொருந்திய அந்த மகா சபையை நேரே கண்டார் திருவாதவூரடிகள் பெருமான். இந்த இடத்தில் திருவிளையாடல் புராணத்திலே ஸ்ரீ பரஞ்சோதி முனிவர் அந்த பூஞ்சோலையில் எப்படிப்பட்ட சிவன் அடியார்கள் எல்லாம் இருக்கின்றார்கள் என்று வரிசையாக சில பாடல்களை அமைத்து அருளுகின்றார். அந்த சபை எப்படிப்பட்ட தெய்வச் சபையாக இருக்கின்றது, சிவசபையாக இருக்கின்றது என்றால், வேதநூல் ஒரு மருங்கினும் மெய்வழி சைவ போதநூல் ஒரு மருங்கினும் புராணத்துட்கிடந்த கீதநூல் ஒரு மருங்கினும் கிளைகளு சமய பேதநூல் ஒரு மருங்கினும் வாய்விட்டு பிறங்க என்பது திருப்பாடல். அந்த பூங்காவனத்திலே வேத சாஸ்திரம் ஒரு புறத்திலும் உண்மை மார்க்கமான சைவஞான சாஸ்திரம் ஒரு புறத்திலும் புராணங்களின் உட்கிடையாகிய கீத சாஸ்திரங்கள் ஒரு புறத்திலும் ஒன்றன் பின் ஒன்றாக வேத ஆகமங்களிலிருந்து தோன்றியுள்ள ஒன்றுக்கொன்று பேதமான சமய சாஸ்திரங்கள் ஒரு புறத்திலும் அந்த மாணாக்கர்கள் சிஷ்யர்களது வாய்களிலிருந்து வெளிப்பட்டு முழங்குகின்றன. வேதநூல் ஒரு மருங்கினும் வேதநூல் ஒரு பக்கமும் வேதமும் ஆகமமும் சிவபெருமான் திருமுகங்களில் தோன்றி முதல் நூல்களாக பிரதம பிரமாண நூல்களாக இருப்பதனால் அவற்றுள்ளே வேதம் சூத்திரமும் ஆகமம் பாஷ்யம் போல நிற்றலால் வேதத்தை முதலிலே வைத்து வேதநூல் ஒரு பாலும் என்று அருளுகின்றார். அதற்கு அடுத்தபடியாக சைவ போதநூல் ஒரு மருங்கினும் என்று சூத்திரம் போன்று அமைந்திருக்கின்ற வேதத்திற்கு பாஷ்யம் போன்று அமைந்திருக்கின்ற சிவாகமத்தை வேதத்திற்கு அடுத்தபடியாக கூறுகின்றார். உண்மை நெறியை கூறும் ஆகமமாகிய ஞான நூல் ஒரு பக்கமும் சைவ போத நூல் ஒரு பக்கமும் முழங்குகின்றன. இனி புராணத்துள் கிடந்த கீதம் நூல் ஒரு மருங்கினும் புராண பகுப்போடு வரையறைப்பட்ட இசையமைந்த கலை ஸ்மிருதி முதலிய நூல்கள் ஒரு பக்கமும் முழங்குகின்றன. ஏனென்றால் வேதங்களையும் ஆகமங்களையும் உணர்ந்தவர்கள் அந்த உண்மைகளை பிறருக்கு இனிது விளக்குவதற்காக தொகுத்தல், விரித்தல், தொகைவிரி, மொழிபெயர்ப்பு என்ற 4 வகை யாப்பிலே ஏதாவது ஒன்றால் வழிப்படுத்தச் செய்த வழிநூல்கள் அவைகளே புராண பகுப்போடு வரையறைப்பட்ட இசையமைந்த கலை ஸ்மிருதி முதலிய நூல்கள். எனவே உண்மையில் வேத நூல் சைவ நூல் என்று 2 நூல்கள். மற்றைய நூல்களெல்லாம் இந்த 2 விரிநூல்களாக அமைகின்றன. அது மட்டுமல்ல, இன்னும் மற்றைய சமயத்தவர்களின் நூல்களும் கூட இந்த வேத ஆகமங்களின் ஒரு பகுதியை எடுத்து விரிவாக்கம் செய்யப்பட்ட நூல்கள்தான். மற்றைய சமய நூலார்கள் தத்தம் சிற்றறிவுக்கு புலப்பட்டன படி கூறும் அந்தந்த சமய நூல்களில் கூறும் பொருள் இயல்புகள் எல்லாம் முற்றுணர்வுடைய இறைவனால் அருளிச் செய்யப்பட்ட வேத ஆகமங்களிலே கூறுகின்ற
பொருள் இயல்புகளில் ஏகதேசமாய் காணப்பட்டு அடங்கும் பூர்வபக்ஷ நூல்கள். அவைகளே மற்றைய சமய நூல்கள். குருடர்கள் பலர் கூடி யானையை கையால் தடவி தத்தம் அறிவுக்கு புலப்பட்ட வண்ணம் யானையின் ஒவ்வொரு அங்கங்களையும் ஒவ்வொரு பொருளாக கூறும் அதுபோன்றவர்கள் மற்றைய சமயத்தவர்கள் கூறுகின்ற சமய நூல் உண்மைகள். அவையெல்லாம் வேத ஆகமங்களிலே ஏதோ ஒரு அங்கத்தை எடுத்துக்கொண்டு அவையே முற்றுப்பொருள் என்று அவர்கள் கூறுகின்ற விதங்கள். அப்படி மற்றைய எல்லா சமயத்தவர்கள் கூறுகின்ற உண்மைகளும் கொள்கைகளும் வேதங்கள் ஆகமங்கள் என்ற இந்த இரண்டிலே அமையக்கூடியவைகள்தான். தற்காலத்திலே வழங்கப்படுகின்ற சமயங்கள் பல. அவ்வாறே அந்த சமய பொருள்களை உணர்த்துகின்ற நூல்களும் பல. அவைகளெல்லாம் ஒன்றோடொன்று ஒவ்வாமல் மாறுபட்டனவாக உள்ளன. இவற்றுள் தொன்மையான சமயம் யாது என்றால் அச்சமய பொருள் உணர்த்தும் நூல் யாது என்ற ஐயம் ஏற்படும். இது பொருந்தும் அது பொருந்தாது என்னும் பிணக்கு இன்றி இவை எல்லாவற்றையும் தன்னிடத்தே காணப்பட்டு நின்றது எந்த சமயமோ அதுவே முதன்மையான சமயம். அந்த சமய பொருளை உணர்த்தும் நூலே உண்மை நூல் ஆகும். அதற்குத்தான் அந்த நியாயம் கூறப்படுகின்றது. அந்த கஜ நியாயம் என்கின்ற நியாயம். எப்படி என்றால், கண் இல்லாதவர்கள் பலர் கூடிக்கொண்டு தம் முன்னே நிற்கின்ற யானையை தங்கள் கைகளினால் தடவி அவரவர் தடவிக்கண்ட யானையின் பகுதியையே உண்மை என்று கொண்டு இந்த யானையை பற்றி வெவ்வேறு இலக்கணங்கள் கூறுவார்கள். ஆனால் உண்மையில் கண் இருக்கின்ற ஒருவர் இந்த யானையை கண்டு கூறுகின்ற இலக்கணம் என்பது, அந்த இலக்கணத்திலே கண்ணில்லாதவர்கள் தாங்கள் தடவி அறிந்தவாறு சொல்லப்படும் இலக்கணங்கள் எல்லாம் ஏகதேசமாய் அடங்கும். எதிலே என்றால், கண் இருப்பவர் ஒருவர் அந்த யானையை பார்த்து சொல்லும் விளக்கத்திலே மற்றவர்கள் சொல்லும் விளக்கமெல்லாம் ஏகதேசமாய் அடங்கும். அதுபோல மற்றைய சமயத்தவர்கள் தத்தம் சிற்றறிவிற்கு ஏற்ப தங்களுக்கு புலனானவற்றை பற்றி அவரவர் சமய நூல்களிலே கூறும் பொருள் இயல்புகளெல்லாம் சர்வஜனாகிய முதல்வனால் செய்யப்பட்ட வேத ஆகமங்களிலே கூறப்படும் பொருள் இயல்புகளிலே ஏகதேசமாய் அடங்கும். ஒரு பகுதியாய் சிறு பகுதியாய் அடங்கும். எனவே அவற்றையெல்லாம் தம்முள்ளே அடக்கி நிற்கும் சமயமே முதன்மை சமயம். சிவபெருமானால் செய்யப்பட்டு அருளப்பட்டு சிவபெருமானையே தமக்கு முதலாக கொண்டு உரைக்கும் இந்த இருவகை நூல்களும் வேதங்களும் சிவாகமங்களும் முதல்வன் திருவடியிலே அடங்குவன. அதனால் சித்தாந்த சைவம் சிவபெருமானால் செய்யப்பட்ட வேத ஆகமங்களின் வழி நின்று பொருள் இயல்பு கூறுவதனால் மற்றைய அனைத்து சமய கொள்கைகளையும் தன்னுள்ளே அடக்கிக் கொண்டு நிற்கின்ற சமயம் இது என்று பெறப்படுகின்றது. நூல் என்று சொல்லப்படுவனையெல்லாம் ஒரே மாதிரி இருக்காது. முதல் நூல், வழி நூல், சார்பு நூல், பூர்வபக்ஷ நூல் என்று நூல்கள் பல வகைப்படும். வேத ஆகமங்கள் முதல் நூல். அவ்வேத ஆகமங்களின் உண்மை பொருளை உள்ளவாறு உணரமாட்டாத உயிர்கள் முதல்வன் அருளால் அவற்றுள் சிலவற்றை பிற்காலத்தே சமுத்திர கலச நியாயம் பற்றி தாங்கள் அறிந்த அளவிலே தத்தம் அறிவிற்கு ஏற்ப எடுத்துக்கொள்வார்கள். அவ்வாறு கொண்டு தர்க்க முறையாகவும் தடைவிடையாகவும் தாம் கொண்ட சமய நூல்களை தொகுத்தும் விரித்தும் செய்வார்கள். அவ்வாறு செய்த நூல்கள் எல்லாம் பூர்வபக்ஷ நூல்கள் ஆகும். பூர்வபக்ஷ நூல்கள் என்பது நூல் வகைகளிலே இவ்வாறு ஒரு வகை. அதே போன்று ஸ்மிருதிகள், புராணங்கள், கலைகள், உப ஆகமங்கள் எல்லாம் தனித்த சமய நூல்கள் அல்ல. இவைகளெல்லாம் மெய்நூல்களாகிய வேத ஆகமங்களின் பொருளை, உண்மையை, அதன் அர்த்தத்தை உள்ளவாறு உணர்ந்தவர்கள் மற்றவர்களுக்கு விளக்குவதற்காக செய்யப்பட்டவைகள்தான் ஸ்மிருதிகளும் புராணங்களும் கலைகளும் உபாகமங்களும். இவற்றை தொகுத்தல், விரித்தல், தொகை விரி, மொழிபெயர்ப்பு என்று 4 வகை யாப்பினுள் ஒன்றாக வேத ஆகமங்களை வழிப்படுத்தி செய்யப்பட்ட நூல்களாக இருக்கும். இவையெல்லாம் வழி நூல்கள் என்று போற்றப்படும். ஆகமங்களின் அங்கமாகிய காருடம், தக்ஷிணம் முதலியவைகளும் வேதங்களின் அங்கமாகிய சிக்ஷை,
கல்பசூத்திரம் முதலியவைகளும் இந்த இரண்டையும் அவ்விரண்டையும் உள்ளவாறு உணர்வதற்கு சார்பாய் புனையப்பட்டு படைக்கப்பட்டு நிகழ்தலின் இவைகளெல்லாம் சார்பு நூல்கள் என்று சொல்லப்படும். எனவே வேத சிவாகமங்களின் அடங்காத பொருளாக ஒன்றை எடுத்துக்கொண்டு சுதந்திரமாக செய்யப்படும் நூல் என்று ஒன்றுமே இல்லை. சுதந்திரமாக வேத சிவாகமங்களுக்கு அப்பாற்பட்டு ஒரு உண்மையை கூறுகின்ற நூல் என்று ஒன்று கூட இல்லை. அனைத்து நூல்களுமே இந்த வேத சிவாகமங்களின் பொருள் உண்மையிலே அடங்கக்கூடிய நூல்கள்தான். எனவே சித்தாந்த நெறி நின்று ஆசான் திருவருள் பெறாதவர்கள் தத்தம் உணர்வுக்கு ஏற்ப சமய நூல்களில் ஒவ்வொன்றினை ஆராய்ந்து அவற்றில் கூறும் ஏகதேச பொருள்களை பற்றி கூறி ஒருவரை ஒருவர் மறுத்து தம்முள் மாறுபாடு கொண்டு முரண்பட்டு இருப்பார்கள். உண்மை ஞானியர்கள் உண்மையை எடுத்துச் சொன்னாலும் கூட கொடிரும் பேதையும் தாங்கள் கொண்டதே பற்றி அந்த உண்மை ஞானியையும் தம்முள்ளே ஒருவராக நினைத்து இழித்து கூறி மாறுபட்டு அமைவார்கள். அதேபோல ஒவ்வொரு சமய நூல் பற்றி அங்கனம் பிணங்குவோர்களையெல்லாம் அவையெல்லாம் ஒவ்வொரு ஏகதேச இயைபு பற்றி கூறியவை ஆகலான் அது பற்றி பிணங்கக்கூடாது என்றும் எடுத்துச் சொன்னாலும் கூட பயிற்சி வசப்பட்ட அவர்கள் தொடர்ந்து தங்களுக்குள் முரண்பட்டு கொண்டே இருப்பார்களே ஒழிய எல்லா பொருளையும் உணர்த்துகின்ற சர்வக்கியத்துவம் வாய்ந்த இறைவனால் அருளப்பட்ட வேத சிவாகமங்களே முதல் நூல்கள் என்பதை உணரமாட்டாதவர்களாக இருப்பார்கள். எனவே சமயம் பற்றிய எல்லா பொருள்களும் அருமறை ஆகமத்தில் காணப்பட்டு அடங்குவதை எடுத்து காட்டுகின்றார்கள் சைவச் சான்றோர்கள். வேத நூல் சைவ நூல் என்று இரண்டே நூல்கள், வேறுரைக்கும் நூல் அவற்றின் விரிந்த நூல்கள், ஆதி நூல் அனாதி அமலன் தரு நூல் இரண்டும் ஆரண நூல் பொது, சைவம் அருஞ்சிறப்பு நூலாம். நீதியினால் உலகர்க்கும் சக்தி நிபாதர்க்கும் நிகழ்த்தியது நீள் மறையின் ஒளி பொருள் வேதாந்த தீதில் பொருள் கொண்டு உரைக்கும் நூல் சைவம். பிற நூல் திகழ் பூர்வம் சிவாகமங்கள் சித்தாந்தமாகும் என்பது சிவஞான சித்தியார் திருவிருத்தம். எனவே வேதங்கள் சிவாகமங்கள் என்ற இரண்டும் அனாதி முக்தனாகிய இறைவனால் தரப்பட்ட முதல் நூல் ஆகும். மற்றையெல்லாம் இந்த இரண்டிலிருந்து விரிந்த நூல்களாகி வழிநூல், சார்பு நூல், பூர்வபக்ஷ நூல் என்று பெயர் பெறும். வேதம் சிவாகமம் என்ற இரண்டிலே வேதம் பொதுநூல் என்றும் ஆகமம் சிறப்பு நூல் என்றும், வேதம் சூத்திரம் என்றும் ஆகமம் பாஷ்யம் என்றும், ஆன்மாக்களின் பக்குவ பேதம் பற்றி அவ்வாறு இறைவனால் இரண்டாக அருளப்பட்டன. வேதத்தில் கர்மகாண்ட பகுதியில் கூறப்பட்ட பொருள்களுக்கு இன்றியமையாது வேண்டப்படும் எஞ்சி நின்றனவாகிய பொருள்களை ஆகமங்கள் விரித்து கூறும். உதாரணமாக வேதத்திலே சிவார்ச்சனை செய்ய வேண்டும் என்று கூறப்பட்டிருக்கும். அந்த சிவார்ச்சனைக்கு சிவபூஜைக்கு இன்றியமையாது வேண்டப்பட்டு எஞ்சி நின்ற கிரியை முறைகள் செய்முறைகள் எல்லாம் ஆகமத்திலே ஆத்மார்த்தம் பரார்த்தம் என்று முறையாக விரிவாக விரித்து கூறப்பட்டிருக்கின்றன. அதே போன்று வேதத்தின் ஞானகாண்ட பகுதியாகிய உபனிஷத்துக்களின் சாரமாய் உள்ள பொருட்களை எடுத்துக்கொண்டு ஆகமங்களின் ஞானபாதங்கள் விளக்குகின்றன. உதாரணமாக உபனிஷத்தங்களின் சாரமாகிய பதிபசுபாசம் என்பவற்றை எடுத்துக்கொண்டு அவை பற்றிய தத்துவ பொருட்களை விளக்குவது ஆகமங்களின் ஞானபாதம். எனவே மற்றைய நூல்கள் எல்லாம் பூர்வபக்ஷ நூல்கள் என்றும் சிவாகமம் சித்தாந்த நூல் என்றும் கொள்ளப்படும். எனவே இங்கே பரமாச்சாரியார் எழுந்தருளி இருக்கின்ற அந்த பூஞ்சோலையில் சிவபக்தர்கள் எழுப்புகின்ற ஒலி கேட்கின்றதே அது வேதநூல் ஒரு பக்கம் ஓதப்படுகின்றது, சிவாகமங்கள் ஒரு பக்கம் ஓதப்படுகின்றது, புராணத்துள் கிடந்த கீத நூல் ஒரு பக்கம் ஓதப்படுகின்றது. இப்படி பலதரப்பட்ட ஒலிகள் ஒலிக்கின்றன. தொடர்ந்து சிந்திப்போம். திருச்சிற்றம்பலம்.